நம்ம நரட்டோ எவ்வளோதான் முட்டாளாக இருந்தாலும் பேட்டில் வந்துட்டு அவன் ஐக்கு லெவல் டாப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் 4th கிரேட் நிஞ்சாவில் ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா 10 டைலை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா 4 டைல் பீஸ்ட் பாம் வர வச்சிருப்பான். அங்கே இருக்க எல்லா சினாபியுமே பயந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சினாபியும் தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேரியருமே உருவாக்கியிருப்பான். அந்த பேரியர் தாண்டி பார்த்தீங்கன்னா யாராலுமே தப்பிக்க முடியாது. அந்த பேரியர் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி எல்லா சினாபியுமே கவர் ஆயிருக்கும். அவ்வளோதான் அங்கே இருக்க எல்லா சினாபியும் பார்த்தீங்கன்னா செத்துருவாங்க தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஈவன் நம்ம சிக்கமாக இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கூட கொஞ்சம் கூட ஐடியா இருக்காது. ஈவன் நம்ம டோபிராவும் மினாட்டோவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணால் கூட ஆளுக்கு ஒவ்வொரு டைல் பீஸ்ட் பாம்பை தான் டெலிபோர்டேஷன் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம நரட்டோ மினாட்டோ கூட அவன் கையை தம்ஸ் அப் பண்ணிக்குவான். தம்ஸ் அப் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவனோட சக்கரம் மினாட்டோட சக்கரம் பார்த்தீங்கன்னா சேர்ந்தது மட்டும் இல்லாமல் நரட்டோ அங்கே இருக்க ஏற்கனவே எல்லா சின்னப்பையும் பார்த்தீங்கன்னா அவனோட சக்கராவை கொடுத்துருப்பான். அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி விட்டுருப்பான். நெக்ஸ்ட் அந்த 4 டைல் பீஸ்ட் பாம்பு பார்த்தீங்கன்னா வெடிக்கும். அவ்வளோதான் அங்கே இருக்க பேர் எல்லாமே அடிச்சு நொறுக்கி உள்ள இருக்க எல்லா சின்னப்பையுமே செத்துருவாங்க தான் அங்கே இருக்க ஒபிட்டோ நினைச்சிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சின்னப்பையும் பார்த்தீங்கன்னா உயிரோட இருப்பாங்க. அது எப்பறம் சொல்லி எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் அங்கே இருக்க கேமரா அப்படியே ஸ்லோ மோஷன் பண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோட ஃப்ளையிங் ரேஜிங் டெண்டர் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே இருக்கும். அது மூலமா பார்த்தீங்கன்னா மினாட்டோ எல்லாத்தையுமே டெலிபோர்ட் பண்ணியிருப்பாரு. மட்டும் இந்த ஐடியா எல்லாம் அங்கே இருக்க எல்லாமே இறந்துருப்பாங்க தான் சொல்லுவோம். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.